தீமையில் வெளிப்படும் நன்மை. இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தீமையில் வெளிப்படக்கூடிய நன்மை. இயேசு எங்கெல்லாம் பணி செய்தாரோ, குறிப்பாக திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரம் 38 என்ன வாசிக்கிறோம்? இயேசு அழகை துன்புறுத்தக்கூடிய எல்லாரையும் சுகப்படுத்தி, யார் அழகை யாரெல்லாம் துன்பப்படுத்தியதோ அவரெல்லாம் சுகப்படுத்தி எல்லா இடத்திலும் நன்மை செய்து கொண்டே சென்றார். அப்போ எல்லா இடத்துலையும் அவன் என்ன செஞ்சான்? பிசாசு தீமையை செய்து கொண்டிருந்தான். அந்த தீமை செய்தவன் நன்மை செய்கிற இயேசுவை காணுகின்ற பொழுதுதான் அவனே என்ன செய்யறான்னா, இயேசுவை குறித்து அறிக்கை செய்கிறான். மனிதர்கள் இயேசு யார் என்று சொன்னார்களோ இல்லையோ, மனிதர்கள் இயேசுவை பறைச்சாட்டினாலோ இல்லையோ, மனிதர்கள் இயேசுவை கருடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டாலும் இல்லையோ, பிசாசு ஏற்றுக்கொண்டது, பிசாசு அறிக்கை செய்தது. தீமையானவன், தீமை செய்கிறவன் சொல்லுகிற வார்த்தை, நாசரேத்து இயேசுவே என்று அறிக்கை செய்தான். எங்க வேலை கெடுக்க நீ வந்துட்டியேன்னு சொல்லி கதறான். இங்கே 1 யோவான் 3:8 வாசிப்பது போல, பிசாசின் செயலனை முறியடிக்கவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்ற வார்த்தையை சொல்லும்படியாக, நினைவுபடுத்தும்படியாக, எங்களை ஒழிக்கவா வந்தீர் என்று கதறுகிறான். நீர் யார் என்று எனக்கு தெரியும் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறான். எல்லாவற்றுமாக நீர் மெசியா, நீர் கடவுளுடைய மகன், நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை மக்கள் சொல்லவில்லை, தீமையான பிசாசு சொல்லியது. ஆகவே தான் சொன்னேன், தீமையில் வெளிப்படும் நன்மை. தீமையானவன், தீமைக்குரியவன், இருளுக்குரியவன் இயேசுவை அறிக்கை செய்கிறான் பயத்தினால். ஆனால் நாம் பயத்தினால் அல்ல, தெய்வ பயத்தினால் இந்த உலகத்துக்கு இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.